அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "சூழ்ச்சி முடிவு, துணிவு எய்தல் துணிவு, தாழ்ச்சியுள் தங்குதல் தீது" அப்படி சொல்லியிருக்காங்க. "ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலந்தாழ்ந்து நிற்பது குற்றமாகும்" அப்படி சொல்றாங்க. அதாவது ஆராய்ந்து எண்ணுவதற்கு அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செயலை செய்வதற்கு முன்னரே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனால வரக்கூடிய சாதக, பாதக விளைவுகள நம்ப ஆராய்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாம, அந்த செயல தொடங்குனதுக்கு அப்புறமா அவ்வாறு எண்ணுவது, அது குற்றம் அப்படின்னு சொல்லி, தீது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் நமக்கு சொல்றார். ஓகேவா? திருக்குறள் எண் 671 அதிகாரம் வினை செயல் வகை. அடுத்ததா பார்க்குறப்ப, மத்திய அரசாங்கம் சார்ந்து ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, என்எஸ்ஜி தலைமை இயக்குனராக பி. ஸ்ரீனிவாசன் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்எஸ்ஜி அப்படின்னா என்ன? தேசிய பாதுகாப்பு படை. நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இதனுடைய தலைவராக யார அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீசர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் தான் பதவியில இருப்பாரு அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப ஸ்ரீனிவாசன் இவர் தான் நமக்கு நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட ஹெட்டா வந்திருக்காரு. சரிங்களா? அடுத்தது பாராலிம்பிக் போட்டிகள் இன்று ஆரம்பிக்க போகுது. எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 17வது பாராலிம்பிக் போட்டிகள். நம்ம ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தது 33வது எடிஷன். சரிங்களா? 17வது பாராலிம்பிக் போட்டிகள் தொடங்க இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு விளையாட்டு பிரிவுகள் இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தமா ஒரு 169 நாடுகள்ல இருந்து விளையாட்டு வீரர்கள் வந்திருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 400 போட்டியாளர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமா 22 விளையாட்டுகள் இருக்கு. அதுல 549 பிரிவுகள் இருக்கு. 22 கேம்ஸ். அதுல 549 கேட்டகரிஸ். ஓகேவா? இதுவே ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தோம்னா 32 கேம்ஸ், 332 கேட்டகரிஸ் சம்திங் வரும். சரிங்களா? 32 கேம் அதுல 300க்கும் மேற்பட்ட பிரிவுகள் அப்படிங்கிறது இருந்திரும். இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில இருந்து 84 வீரர்கள் பங்கு பெற போறாங்க. ஒலிம்பிக்ஸ்ல 117 வீரர்கள் பங்கு பெற்றாங்க. சரிங்களா? பாராலிம்பிக்ஸ்ல 84 வீரர்கள். இந்தியாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாராலிம்பிக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, டோக்கியோ ஒலிம்பிக் போன ஒலிம்பிக்ல, அதாவது டோக்கியோ பாராலிம்பிக்ல பார்த்தோம்னா, இந்தியா சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 தங்கப் பதக்கங்கள் இந்த பாராலிம்பிக்ஸ்ல, 8 வெள்ளி பதக்கங்கள், 6 வெண்கல பதக்கங்கள் வின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? நம்ம பாராலிம்பிக்ல மொத்தமாவே ஒரு 31 மெடல் வின் பண்ணியிருக்கோம். அதுல டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல மட்டும் பார்த்தோம்னா, நம்ம 19 மெடல்ஸ் வின் பண்ணிருக்கோம். சரிங்களா? இதே ஒலிம்பிக்ன்னு பார்த்தோம்னா, அதுலயும் பெஸ்ட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் தான். ஏன்னா, 1 கோல்டு, 3 சில்வர், 4 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருப்போம். டோட்டலா 8 மெடல்ஸ் வாங்கியிருப்போம். சரிங்களா? ஸோ, பாராலிம்பிக்ல 19 மெடல் வாங்கியிருப்போம் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல. அதே மாரி பாராலிம்பிக்ல 24வது இடத்துல இருந்திருப்போம். அந்த மெடல் டாலி பாயிண்ட்ஸ் டேபிள் போடுவாங்க இல்லையா? மெடல் டேபிள் போடுவாங்க இல்லையா? அதுல 24வது இடத்துல நம்ம இருந்திருக்கோம். சரிங்களா? போன ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது, பாராலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட இந்த ஒலிம்பிக் போட்டிகள் வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த பாராலிம்பிக்கா இருந்திருக்கும். சரிங்களா? டோக்கியோ அப்படிங்கிற நகரம். அந்த வகையில பார்க்கிறப்ப இந்த வருஷம் அதை விட அதிகமாக பதக்கங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சரிங்களா? அடுத்ததா பார்க்கிறப்ப ஈட்டி எறிதல் வீரர் சுமித் அன்டல், குண்டு எறிதல் வீராங்கனை பாக்யஸ்ரீ ஜாதவ் ஆகியோர் தலைமையில் தொடக்க நிகழ்ச்சியில் இந்திய அணியினர் அணிவகுத்து செல்ல உள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ யாரு நம்ம டீம் லீட் பண்ணி போக போறாங்க அப்படின்னா, சுமித் அன்டில் ஈட்டி எறிதல் வீரர், அடுத்தது குண்டு எறிதல் வீராங்கனை பாக்யஸ்ரீ ஜாதவ் இவங்க தலைமையில இந்தியன் டீம் ஓப்பனிங் செரிமனில கலந்துக்க போறாங்க. சரியா? அடுத்தது மருந்தகம் நியாய விலைக் கடைகளை அறிய பிரத்யேக செயலி தொடக்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு என்ற செயலியை அந்த துறையின் அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமைச்சர் அவர்கள் ஒரு புது செயலியை தொடங்கி இருக்காரு. அந்த செயலியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டுறவு அப்படிங்கறதா அந்த செயலியுடைய பெயர்.
ஓகேங்களா? ஸோ இந்த செயலி வாயிலாக நெறைய விஷயங்கள பண்ண முடியும். அதை தான் இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத ரீட் பண்ணி பாருங்க. ஸோ பொதுவா சொல்லணும் அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகள், சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் பல்வேறு வகை கடன்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது கூட்டுறவு வங்கிகள் வழங்கக்கூடிய கடன்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த கடன்களுக்கு செயலி கூட்டுறவு அப்படிங்கிற செயலி மூலியமா அப்படியே அப்ளை பண்ணி செஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான கடன்கள் வழங்கப்படும் அப்படின்னா, பயிர்க்கடன், மீன் வளர்ப்பு கடன், கால்நடை பராமரிப்பு கடன் உட்பட்ட பல்வேறு கடன்கள பத்தின விண்ணப்பங்கள நம்ம அந்த செயலி வாயிலாகவே குடுத்துக்கலாம். அதே மாரி பார்த்தோம்னா, நமக்கு கூட்டுறவு சங்கங்கள் நடத்தக்கூடிய மருந்தகங்கள், மெடிக்கல்ஸ்லாம் பக்கத்துல எங்க இருக்கு? அதனுடைய மேப் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெடிக்கல்ஸ்ல கூட்டுறவு சங்கங்கள் நடத்தக்கூடிய மருந்தகங்கள்ல போய் நம்ம மருந்து வாங்குனோம் அப்டின்னா, ஒரு 20% தள்ளுபடி கிடைக்கும். அதே மாரி கூட்டுறவு சங்கங்களால நடத்தப்படக்கூடிய நியாய விலைக் கடைகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் வழங்கக்கூடிய எல்லா விதமான சேவைகள் பத்தியும் பட்டியலிடக்கூடிய ஒரு செயலியாக தான் கூட்டுறவு அப்படிங்கிற ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார் அந்த துறையினுடைய அமைச்சர். சரிங்களா? ஸோ இத ஒரு செய்தியா நம்ம பார்க்குறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் தான். கடைசியா பார்க்குறப்ப, தமிழகத்தைச் சேர்ந்த இருவருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது. யாரு அந்த 2 பேர்? அந்த பேர மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கக்கூடிய நபர்கள், இந்த ஆண்டு வாங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலூரைச் சேர்ந்த கோபிநாத் அவர்கள், மதுரையைச் சேர்ந்த முரளிதரன் அவர்கள். இவங்க 2 பேருக்கும் தான் தேசிய நல்லாசிரியர் விருது அப்படிங்கிறது குடுக்கப் போறாங்க. ஓகேங்களா? கோபிநாத், முரளிதரன் இவங்க 2 பேருக்கு தான் குடுக்குறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, எல்லாமே கொஞ்சம் முக்கியமான செய்திகள் தான் நம்ம பார்த்திருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.